Hi guys, welcome to Akku Robotics. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கார் செசிஸ் கிட்ட வச்சு எப்படி ஒரு காரை பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கார் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி எப்படி சர்க்கியூட் கார் செசிஸ் கிட்ட பார்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, சர்க்கியூட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கார் செசிஸ் கிட் வாங்கினாலே இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நான் அதாவது காரோட பாடியில் நான் லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு பவர் அப் பண்ணால் இந்த லைட் ஓரம் முழுக்க லைட், அதாவது எல்இடி லைட் பொறுத்திருக்கேன். லைட் எரியும். அது கூடவே மினி பிரெட் போர்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி காரை செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கார் செசிஸ் கிட், 9 voltage battery with cap, motor controller, இது HW095 motor controller, male to male and male to female jumper cable. முதல்ல நம்ம கார் செசிஸ் கிட்ட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது எடுத்திருக்கேன். இதில் ஆணி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரூ ட்ரைவர் இதில் வராது, நான் வேறு வாங்கினேன். உங்கள் வீட்டில் மினி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கெட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. அதோட இது கியர் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது என்னன்னு தெரியல, ஆணி. அடுத்தது நட். அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். முதல்ல காரோட பொடி எடுத்துக்கோங்க. அதில் ஈனை பாருங்கள். இதை போடுற அளவுக்கு ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. அதில் போடுங்க. போட்ட உடனே இங்கே மோட்டர் ஒன்று வச்சு நீட்டமாக இருக்கிற ஆணியை போடுங்க. இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே அடுத்தது போட்டுட்டு அதுக்குன்னே ஒரு வகையான நட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீட்டமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணுங்கள். நான் இறுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு மோட்டர் இருக்குங்க. பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோடைய அந்த பேக்கெட்டில் தேர்டாக ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. அந்த வீலை நாங்கள் இந்த ஈனை கனெக்ட் பண்ணணும். இப்படி வச்சு சிறிய ஆணி போட்டு நட்டால் கனெக்ட் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் 3 வீல் கார் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இந்த எல்இடியெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்டா, இன்னும் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அதை சிக்கனாக எரியும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வோல்டேஜ் இன்புட் இது இன்னும் இருக்குது. 3.3 வோல்டேஜ்லேருந்து கொடுக்கலாம். இப்போ நாங்கள் சர்க்கியூட்டை ரெடி பண்ணுவோம். அதுக்கு முதல்ல மோட்டர் கண்ட்ரோலரை இருக்கிறேன். இது காரோட இன்ஜின் மாதிரி மோட்டர் கண்ட்ரோலருங்கிறது. அதை நான் இப்போ ஒட்டுறேன். காரோட இன்ஜின் மாதிரிங்கிறதுனால நான் முன்னாடியே ஒட்டுறேன். இப்போ உங்களுக்கு இதுக்கு கூடவாக 12 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட் கொடுக்கலாம். நான் 9 வோல்டேஜ் தான் இன்புட் கொடுக்குறேன். முதல்ல 2 மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. நான் ப்ளஸ்ஸை ரெட் கலர்லேயும் மைனஸை க்ரீன் கலர்லேயும் எடுத்துருக்கேன். அதை நான் மோட்டர் கண்ட்ரோலரில் இங்கே பாருங்கள், மோட்டர் கண்ட்ரோலரில் ஈனை பார்த்துங்க. ஈனை ப்ளஸ் 12 வோல்டேஜ் ஈனை இருக்குது, 12V. அதை நாங்கள் பேட்டரியோட ப்ளஸ்ஸுக்கும் ஜிஎன்டிங்கிறத பேட்டரியோட மைனஸுக்கும் கனெக்ட் பண்ணணும். இந்த 5 வோல்டேஜ் நீங்கள் கணக்கெடுக்க வேணாம். நான் இந்த ரெட்டை ப்ளஸ் 12 வோல்டேஜுக்கும் க்ரீனை கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். கிரவுண்டுக்கு நீங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணிட்டு 2 கிரவுண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணணும். நான் ஆர்டினோ யூஸ் பண்ணலைன்றதுக்காக ஒன்றை கனெக்ட் பண்ணுறேன். ரெட் 12 வோல்டேஜ்,
அதோட க்ரீன் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெட்டை ஈனை கனெக்ட் பண்ணுறேன் பிரெட் போர்டில். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்னமொரு மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்து ஈனை +5 வீக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். அதை ஈனை கனெக்ட் பண்ணுறேன். ஒட்டா இருக்குன்னுன்றதுக்காக ஈனை கனெக்ட் பண்ணேன். இப்போ இன்னமொரு மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்து ஈனை கனெக்ட் பண்ணுங்கள். சாரி, மேல் டு மேல் இல்லை, மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எனக்கும் தவறிடுச்சு. அதனால் நான் மேல் டு ஃபீமேல் எடுக்கிறேன். அதை பிரெட் போர்டில் இந்த இந்த +5 வோல்டேஜ் வர்ற போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததை in1க்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஈனை பாருங்கள், ஈனை in1, in2, in3, in4 இருக்கும். அதில் in1க்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னமொரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்து அதே போர்ட் ஈனை ஒரே லைனில் இன்னமொன்று கனெக்ட் பண்ணுங்கள். அதை in3க்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஈனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டில் நாங்கள் பேட்டரியிலிருந்து வர்ற போர்ட்டை கனெக்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் 2 ஜியர் மோட்டருக்கும் கனெக்ஷனை கொடுக்கோம். அதுக்கு நான் முதல்ல இந்த மோட்டருக்கு கனெக்ஷனை கொடுக்குறேன். அதுக்கு நான் முதல்ல 2 மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஒயரை இதுலேயும் அதை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் ஒயரை அடுத்ததுலேயும் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த போட்ட ஈன இருக்கிற ஹோல் வழியாக பாருங்கள், ஈன இருக்கிற ஹோல் வழியாக உள்ளே கொண்டு போய் ஈனைக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கும் நான் 2 மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரை இதுலேயும் ப்ரௌன் கலரை அடுத்ததுலேயும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரால் அதை கொஞ்சம் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்ஜின் ஹோல் வழியாக கீழே கொண்டு போய் மோட்டரோட இந்த போட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் காரோட ஓரத்துக்கு லைட் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்றதுனால இன்னைக்கு நான் பவர் சப்ளை எனக்கு கொடுக்கணும். நீங்கள் டெஸ்ட் கிட் வாங்கினீங்கன்னா லைட் வராது. அதனால நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மைனஸுக்கு கிரீன் கலரையும் ப்ளஸ்ஸுக்கு நான் ஆரஞ்சு கலரையும் எடுத்துருக்கேன். அதில் கனெக்ட் பண்ண க்ரீன் கலர்கிட்ட பின் உடஞ்சிடுச்சு. அதனால் நான் இன்னமும் ஒரு மேல் ஜம்பர் கேபிள் எல்லோ எடுக்கிறேன். இது மோட்டர் கண்ட்ரோலருக்கு கொடுக்குற பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு எடுத்து ப்ளஸ்ஸுக்கு பாருங்கள், இப்படி திறந்துருக்கு. இப்போ நான் வீலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், இதுவும் இதோட வரும்.
அதே மாதிரி எங்கள் சைடுக்கும் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பவர் சப்ளை கொடுத்தா இந்த கார் ஓடிட்டே இருக்கும். அதாவது கார் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா காரோட வீல் இந்த சைடு இப்படி திரும்பும். இப்படி ஏதாச்சும் ஒரு வீலாவது மற்ற பக்கம் அதாவது இப்படி சுற்றுச்சுன்னா இது மோட்டரோட 2 வயரையும் மாற்றி கனெக்ட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். பேட்டரிக்கு கெப்பில் இப்படித்தான் போட்டு வந்திருக்கு. அதனால் நான் மேல் டு மேல் ஜம்பர் கேபிள் ஒன்று எடுத்து அதை ப்ளஸ் போர்ட்டுக்கு அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு ஆரஞ்சு கலரை கனெக்ட் பண்ணுறேன். மைனஸ் போர்ட்டுக்கு எல்லோ கலரை கனெக்ட் பண்ணுறேன். அதோட காரில் சும்மா ஒரு இடத்துல பேட்டரியை வைக்கிறேன். ப்ளஸ் ஆரஞ்ச் மைனஸ் எல்லோ. பாருங்கள் வீல் சுற்றுது. இது மாற்றி சுற்றுது. அதனால் நான் இதில் கேபிளை மாற்றி கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் ரெண்டுமே ஒரே பக்கத்தில் சுற்றுது. இப்படி வச்சா போகும். நான் லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். பாருங்கள் பாருங்கள் கீழே நான் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக. இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு லேசாக வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையான கம்போனன்ட்ஸை பை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சர்க்கியூட் உங்களுக்கு புரியாமல் இருந்து அதோட இமேஜையும் நான் லிங்க்காக மாற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி சர்க்கியூட்டையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினரில் ரொபோட்டிக் கோர்ஸில் ஆர்வம் உள்ளவங்க யாராவது இருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.